என்ன டாக்டர் சார், என்ன இங்கே சும்மா வந்தேன்ப்பா. எப்படி இருக்கீங்க? இருக்கா? என்ன ஒரு மாதிரி டல்லாக இருக்கீங்க, பதட்டமாக இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, நான் நாளைக்கு முதல்ல ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். அதான் ஒரே பதட்டமாக இருக்குது. ஓ, ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனு? ஆமாம். அதுக்கு எதுக்கு பதட்டம்? எப்பா பேஷண்ட்டுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா? ஆகட்டும். எப்பா யார் பதில் சொல்கிறது? என்ன டாக்டர், பெரியவங்க என்ன சொல்லிக்கிறாங்க? 1000 பேரை கொண்டா தான் அவன் அரை வைத்தியன், அப்போ 2000 பேரை கொண்டா தான் அவன் முழு வைத்தியன். நீ ஒரு ஆள் தானே கொல்ல போகிறா? ஃப்ரீயாக விடுங்க. அப்போ தைரியமாக பண்ணலான்ற பண்ணு போட்டல, அதில் போய் என்ன டாக்டர் இருக்குது? ரொம்ப குழம்பியிருந்தேன்ப்பா. தேங்க்ஸ்ப்பா. ஓகே ஓகே. தம்பி டாக்டர், அந்த தம்பி என்ன சொன்னார்? ஒரு பழமொழி சொன்னார். என்ன சொன்னார்? ஐயா, 1000 பேரை கொண்டா தான் அரை வைத்தியன்னு பெரியவங்க சொல்லிக்கிறாங்களேயா? பெரியவங்க அப்படி சொல்லலை தம்பி. இன்னைக்கு நாம பார்க்குற வைத்தியத்துக்கு பேர் இந்த தம்பிலாம் படித்தது அலோபதின்னு சொல்லக்கூடிய ஆங்கில மருத்துவம். ஓகே. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின வைத்தியத்துக்கு பேர் சித்த மருத்துவம். ஓ. சித்த மருத்துவத்துக்கு மருந்து எங்கேருந்து கிடைக்கும்னா செடிகள், கொடிகள், வேர்கள், பட்டைகள்ல இருந்து தான் கிடைக்கும். அப்போ ஒரு வைத்தியரா முழுமையாக அடைஞ்சாரு அப்படின்னு சொன்னா அவர் என்னன்னா, குறைந்தபட்சம் ஒரு 1000 வேர்களினுடைய தன்மையும் அதில் இருக்கிற மருத்துவ குணங்களையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த வேரை எடுத்து அரைச்சா அதுக்கு பேர் கொல்றதுன்னு பேர். 1000 வேரை கொன்றவன் அரை வைத்தியன் அப்படின்னு அர்த்தம். நீங்க அதை சொல்லாம இந்த தம்பி ஏதாவது கேஸ்ல மாட்டி விட்டுற போறீங்க. தம்பி, அவர் பேச்சை கேட்டு நீ வீணா போயிடாதப்பா. தமிழர்கள் அப்படியெல்லாம் சொல்லலை. அட பாவி, தப்பு தப்பா சொல்லி கொடுக்கடா. சாரி டாக்டர், ஆப்ரேஷன் நல்லா பண்ணுங்க டாக்டர். எப்பா சாமியை விட்டுடு. வாழ்த்துக்கள் டாக்டர், வாழ்த்துக்கள் டாக்டர்.